ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்டல் மாஸ்டர்ஸ்லேயே ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற பேப்ளேட் அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுதான் எல்ட்ராகோ. ஸோ எல்ட்ராகோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் எல்ட்ராகோ மட்டும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது, மிச்சம் இருக்கிற எல்லா எல்ட்ராகோவுமே ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். ஸ்பெஷல் வேரியண்ட்லேருந்து எல்லா எல்ட்ராகோவுமே ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேப்ளேட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது, மிச்சம் இருக்கிற எல்லா பேப்ளேட்ஸும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். அதாவது அசால்ட்டு அந்த மாதிரி எல்ட்ராகோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது, மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். அந்த வகையில் மெட்டல் மாஸ்டர்ஸில் ஒரு தரமான ஒரு பேப்ளேட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். ஸோ அது எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு பேப்ளேட்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த ஒரு மீடியோ எல்ட்ராகோ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த எல்ட்ராகோ சிம்பிள்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபேஸ் போர்ட்லேருந்து அதோட உருவ அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணால் கூட அவ்வளோவாலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. இன்னுமே நல்லா மின் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் ஃபியூஷன் வீல் தான் லைட்டாக அழுக்காக இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். ஓகே, இதுதான் என்கிட்ட இருக்கிற மீடியோ எல்ட்ராகோ. ஸோ இந்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேப்ளேடு, நிஜமாலே இது ஸ்பின் ஸ்டீல் பண்ணுமா? எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் தான் இருக்கிறதுலே அதிகமான ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற ஒரு பேப்ளேடு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதோட பயங்கரமாக இது பண்ணுமா இல்லையா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் பேப்ளேட்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு 5 பேப்ளேட் இருக்குது. எதுக்கு இந்த 5 பேப்ளேடுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மெட்டல் மாஸ்டர்ஸ் பேப்ளேடு. அதனால தான் இந்த 5 பேப்ளேடை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துருக்கேன். 5ம் மெட்டல் மாஸ்டர்ஸில் இருக்கிற பேப்ளேடு. ஸோ இந்த மீடியோ எல்ட்ராகோ விசஸ் 5 மெட்டல் மாஸ்டர்ஸ் பேப்ளேட். ஸோ இன்னைக்கு மெட்டல் ஃபைட் பேப்ளேட் பேட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு லான்ச் பண்ணி ஆனது வரைக்கும் தெரிய விட்டுரும். ஸோ எந்த அளவுக்கு இந்தந்த பேப்ளேட்ஸ்லாம் ஜெயிக்குது, மீடியோ எல்ட்ராகோ நிஜமாலே ஸ்பின் ஸ்டீலில் பவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லான்ச் பண்ணிடலாம். லான்ச்சில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதில் என்ன பேப்ளேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அது எர்த்திகல் தான் எடுக்க போகிறோம். எர்த்திகல் இதுலேருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், லான்ச் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எர்த்திகல்லே லான்ச் பண்ணுறேன். ஏன்னா டிஃபென்ஸ் டைப் பேப்ளேடு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதே லான்ச் பண்ணுறேன். இது லெஃப்ட்டு. ஸோ அதனால் நம்ம இதை தூக்கி இப்படி போட்டு லான்ச்சரை மட்டும் வந்து தனியாக எடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த வீடியோக்கு ட்ரிப்பு தேவையில்லை. ஏன்னா லான்ச் பண்ண ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் லான்ச்சர் மட்டும் எடுத்தாச்சு. எந்த டைப்பில் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீடியோ எல்ட்ராகோவா இல்லாட்டி இல்லை எர்த்திகலா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லைட்னிங் எல்ட்ராகோனே வாயில் வருது. ஸோ ஸ்டேடியம் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. லான்ச் பண்ணுறதுக்கும் சரியாக வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா எர்த்திகல் தான் ரொம்ப தலைமாடுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எது ஜெயிக்கும்? ஃபஸ்ட்டு பேட்டில் எது ஜெயிக்கும்? எர்த்திகல் ஜெயிச்சிருச்சு. ஸோ ஓகே, இருக்கிறது 5 பேப்ளேடுனால நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்க வேணாம், 2 பாயிண்ட் வைப்போம். ஏன்னா 5 பேப்ளேடு தான் இருக்குது. வீடியோ அப்புறம் லென்த்தாகவே வராது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சோன்னு எங்களேன் அசால்ட்டாக வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அதனால் 2 பாயிண்ட் வச்சுப்போம். இன்னொன்று லான்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எர்த்திகலாம் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் மீடியோ எல்ட்ராகோ லான்ச் பண்ணியிருந்தேன். அப்பயுமே மீடியோ எல்ட்ராகோ தோற்று தான் போகுது. நம்ம எடுத்திருக்க எல்லா பேப்ளேடுமே முக்கால்வாசி டிஃபென்ஸ் டைப்பு. ஸோ அதுதான் இருக்கிறதுலே சரியான ஃபன்னு. ஒன்று கூட அட்டாக் டைப் எடுக்கல. மெட்டல் மாஸ்டர்ஸ்லேருந்து இருக்குது. மெட்டல் மாஸ்டர்ஸில் அட்டாக் டைப் இருக்குது. இருந்தாலும் நம்ம எடுக்காமல் எல்லாத்தையும் டிஃபென்ஸ் தான் எடுத்துருக்கோம். லான்ச் பண்ணிடலாம். அடுத்த லான்ச்சில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்பின் பண்ணி விடுவோம். ஒரு லான்ச் வந்து பார்த்தோன்னா லான்ச்சர்லேயும் இன்னொன்று லான்ச்சு ஹேண்ட் ஸ்பின்னும் பண்ணி விடுவோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீடியோ எல்ட்ராகோ ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற மாதிரி தோணுது இந்த ரவுண்டு. இந்த ரவுண்டும் மீடியோ எல்ட்ராகோ தோற்று போச்சு.
அப்போ எர்த்திகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் ட்ராகனோட ஸ்பின் ஸ்டீல் பவர், இந்த ரப்பர் என்ன தான் இடித்தாலும் இதுக்கு வந்து அந்த ஸ்பின் ஸ்டீல் பவர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ எர்த்திகள் கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா டிஃபென்ஸ் அந்த மாதிரி டிஃபென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். டிஃபென்ஸ்டா எர்த்திகளோட மாஸ் டிஃபென்ஸுக்கு. ஸோ உண்மையிலேயே மாஸாக இருக்குது எர்த்திகளோட டிஃபென்ஸு. ஸோ மீடியல் ட்ராகனாலே ஒன்றுமே பண்ண முடியல, அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சுன்னா எர்த்திகளோட டிஃபென்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்குமே டிஃபென்ஸ் டிப்பு போட்டோன்னு வைங்களேன், இன்னுமே மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் அப்புறம் பார்ப்போம். செகண்டாக எடுக்க போகிற பேப்ளேட் எது அப்படின்னா இது எடுப்போம். இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பேப்ளேடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதோட ரிவ்யூ வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கேவலமாக இருந்ததுன்னா தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பேப்ளேட் கூடயும். ஸோ லான்ச் பண்ணுவோம், பரவாயில்ல. ஸோ இதுவுமே மெட்டல் மாஸ்டர்ஸ் பேப்ளேடு அப்படின்றத ஒரே காரணத்தினால இதை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறோம் இது கூட. ஓகே, ஸோ நம்ம வெறும் சோல் பிளேஸை மட்டும்தான் லான்ச் பண்ண போகிறோம். மீடியல் ட்ராகோவை ஹேண்ட் ஸ்பின் பண்ண போகிறேன். லான்ச் பண்ணுவோம். நாசமாக போச்சு. இருங்க, சரியா ஹேண்ட்ஸ் வரல, ஹேண்ட் ஸ்பின்னு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கையிலலாம் சுற்றி விட்டு. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் சுற்றி விட்டுருக்கேன், பார்ப்போம். ஸ்பீடு எடுக்கிற மாதிரியே தோணலையே, மீடியல் ட்ராகோ ஸ்பீடு எடுக்கிற மாதிரியே தோணல கைஸ். உங்களுக்கு தெரியுதா? அது அப்படியே நார்மலாக தான் சுற்றிட்டு இருக்குது தவிர அது ஸ்பீடும் எடுக்கல, ஒன்றுமே பண்ணல. ஆனால் சோல் பிளேஸோட பவர் குறையுது. இதுதான்டா மாசு. அது ஒரே ஸ்பீடில் சுற்றினாலும் சோல் பிளேஸே தோக்கடிச்சிருக்கு. சோல் பிளேஸ் அவ்வளோ பெரிய புளுத்தி பேப்ளேடா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே ஒரு மட்டமான பேப்ளேடுன்னு சொல்லலாம். ஆனால் மீடியல் ட்ராகோ அப்படி கிடையாது. பேருக்குன்னு மாசு வச்சிருந்தால இவனுக்கு அந்த மாசு வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேப்ளேடை தோக்கடிக்க போகிறான்னு தெரில. வாயிலே நம்ம வடை செய்யாமல் லான்ச் பண்ணி பார்ப்போம். மஜா ப்ரோ, வேறு லெவலுன்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியாது. நம்ம ரீலான்ச் தான் பண்ணி ஆகணும். ரீலான்ச்சே பண்ணுவோம். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் லான்ச் பண்ண உடனே அது கண்ணா பின்னான்னு கூட சுற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே கூட அது வந்து வெளில போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான். ஆனால் 2 பாயிண்ட் மீடியல் ட்ராகோ எடுத்துருச்சு. இருந்தாலும் அது வந்து அந்த பாயிண்ட்டை எடுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால திருப்பியும் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு பவர்! எனக்கு தெரிஞ்சு இந்த சோல் பிளேஸ் மாதிரி பேப்ளேடெல்லாம் வச்சு பேட்டில் போட்டால் அது ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எடுத்தீங்கள இந்த டிஃபென்ஸ் டைப்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பேப்ளேட்ஸ்லாம் எடுத்து பேட்டில் போட்டோம்னா கொஞ்சம் கூட தாங்காதுன்னு நினைக்கிறேன். மீடியல் ட்ராகோ ஜெயிச்சிருச்சு. ஸோ ஒரே ஒரு பேப்ளேடு ஜெயிச்சிருக்கு. இந்த சைடு வைப்போம். தோற்ற பேப்ளேடு இந்த சைடு வைப்போம். ஜெயிச்ச பேப்ளேடு உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பேப்ளேடு அப்படின்னா நல்லா பெருசாக இருக்குதா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ளேம் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே மெட்டல் மாஸ்டர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேப்ளேடு தான், ஒரு காம்பஸ் பேப்ளேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் டெம்போவோட ஃப்ரெண்டு யூஸ் பண்ண ஒரு பேப்ளேடு தான் இது. ஓகே, இதை தான் நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறோம். ட்விஸ்டட் டெம்போ நம்ம இதுக்கு அடுத்தது லான்ச் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஹேடிஸ் கெர்பேக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்ளேட் இருக்குது. இதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ கடைசியாக போட்டிருக்கோம். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மீடியல் ட்ராகோ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம். சரி வேணாம், இதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரியே தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்ததுன்னா ஹேண்ட் ஸ்பின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பின் ஹேண்ட் ஸ்பின். என்னதான் அதோட ஸ்பின் ட்ராக்கில் அடித்தாலும் மீடியல் ட்ராகோனால ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியும் ப்ராப்பராக. ஆனால் அது பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டேடியம் சிட்டியிலே எல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரில. அதனால் ஸ்பின் ட்ராக்கில் அடித்தா மட்டுமே ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியும். அதோட மேலே இருக்க ஃபியூஷன் வீல் அடித்தா அப்படின்னா ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியாது. நம்ம லான்ச்சர்லேயே லான்ச் பண்ணுவோம் இந்த ஒரே ஒரு பேப்ளேடுக்கு மட்டும். டக்குன்னு வீடியோ முடியணும். அதனால தான் இந்த மாதிரி இழுத்து அடித்து தள்ளிட்டு இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு ப்ரோ நடுவில் கையை விட்டேன்?
அது போயிட்டு அடிக்காது ப்ரோ அவ்வளோ சீக்கிரம். அது போயிட்டு பொறுமையாக சுற்றிட்டு சென்டருக்கு போகிறதுக்குள்ளே வீடியோ ஒரு 10 நிமிஷம் போயிடுமா. ஸோ அதுக்கு தான் வந்து கையை லான்ச்சர் தூக்கி நடுவில் விட்டேன். ஸோ பார்ப்போம். எனக்கு ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் லான்ச் பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் ஒரு பிரச்சனை. பார்த்தீங்களா, நான் என்ன தான் வந்ததுன்னா இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாலும் தோற்று தான் போச்சு. ஸ்பின் ஸ்டீல் பவர் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், இல்லாட்டி நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஸ்பின் ஸ்டீல் பவர் வச்சுக்கிட்டே தோற்று போகிறான். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. அவன் நினச்சா அசால்ட்டாக எல்லா பேப்ளேட்ஸையும் அடிக்க முடியும், ஆனால் அடிக்க மாட்டேன். நீ டிஃபென்ஸ் டைப்பை தூக்கி லான்ச் பண்ணால் எப்படி ஒரு அடிக்க முடியும்? தெரியுது, இருந்தாலும் என்ன பண்ணுறது. மெட்டல் மாஸ்டர்ஸில் அவ்வளோதான் இருக்குது பேப்ளேடு. இன்னும் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. நான் இன்னும் வாங்கலை. பார்ப்போம். கூடிய சீக்கிரம் இன்னொன்று ஒரு லாட் வரப்போகுது. ஸோ அட்வான்ஸாக இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன், புதுசாக இன்னொன்று ஒரு லாட் வரப்போகுது. ஸோ இன்னும் எத்தனை நாள் கழித்து அந்த வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லாட் வாங்குறேன்னு சொல்லி அதுவே பல வருஷம் கழிச்சு தான் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ பல வருஷம் கழித்து பார்க்க மாட்டீங்க. ஸோ பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். எந்த பேப்ளேட் ஜெயிச்சது அதையே நான் பார்க்காம கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ரீலான்ஸே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எந்த பேப்ளேட் ஜெயிச்சிது? ஃப்ளேம் பிஸ்கட்ஸ் தான் ஜெயிச்சிது. ரீலான்ச் பண்ணுவோம். இந்த லான்ச்சில் யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் பாயிண்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேம் பிஸ்கட்ஸ் தான் திருப்பி ஜெயிச்சிதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாய்ஸ்? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியலையே. நான் இங்கே ஸ்டேடியத்தை பார்க்காம கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். கேமரானா ஃபோனு தான், வேறு எதுவும் இல்லை. ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். மீடியம் அல்ட்ராக்கு ஸ்பீடே இல்லாத மாதிரியே எனக்கு தோணுது. இது இவ்வளோதானா இதோட ஸ்பீடு? தோற்று போயிடுச்சு. ஃப்ளேம் பிஸ்கட்ஸ் தான் ஜெயிச்சிருக்குது. 2 டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட்ஸ் ஜெயிச்சிருக்குது. இன்னும் 2 தான் இருக்குது. சண்டை போடுறதுக்கு இன்னும் 2 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மீடியம் அல்ட்ராவை போட்டு பொழந்து வாங்குறாங்க. ஸோ அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு பேப்ளேடை மட்டும்தான் தோக்கடிச்சிருக்கு. அதுவும் மொக்க பேப்ளேடு. அது தோக்கடிச்ச பேப்ளேடே ஒரு மொக்க பேப்ளேடு. என்னன்னா இருந்தாலும் இதான் உண்மை, நீங்கள் ஒத்துக்கிறது தான் ஆகணும். மீடியம் அல்ட்ராக்கு பவர் இல்லையா? இப்போ பார்த்தீங்க ஸ்பெஷல் மூடை பார்த்தீங்களா? எல்லாமே மெட்டலில் தான் அடிபடுது. ஸோ அதனால கூட தான் அது ஸ்பின் ஸ்டீல் பவரே இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே மெட்டல்லே அடி வாங்குது. ஸ்பின் ஸ்டீலே பண்ண மாட்டேங்குது கைஸ். ஸ்பின் ஸ்டீலே பண்ண மாட்டேங்குது, சுத்தமாக பண்ணலை. இருங்க, ட்விஸ்டட் டெம்போ தான் தலைமாடுது. அப்போ பண்ணது போலையா? லைட்டாக பண்ணுது போல். ரப்பரில் அடிக்கும் போது சவுண்டு வேறு மாதிரி கேட்கும், மெட்டலில் அடிக்கும் போது வேறு மாதிரி கேட்கும். ஓகே, வின் பண்ணிருச்சு. ட்விஸ்டட் டெம்போ மட்டும் தோக்கடிச்சிட்டாலே போதும். ஸோ இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஓகே, ட்விஸ்டட் டெம்போவை மட்டும் தோக்கடிச்சிட்டா போதும் ஸ்பின் ஸ்டீல் பண்ணி. எத்தனைக்கோ ட்விஸ்டட் டெம்போ ஃபஸ்ட்டுலாம் லான்ச் பண்ணுறேன், இருந்தாலும் தோக்கடிச்சா போதும் அப்படின்றத நானே சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுவே போதும், தோக்கடிச்சாலே போதும். நாசமாக போக இது ரீலான்ச் பண்ணும். எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த லான்ச்சரோட ஸ்க்ரூவை கழட்டவே முடியல ப்ரோ. கழட்ட முடிஞ்சதுன்னா எப்பயோ சரி பண்ணிட்டு இருப்பேன். இங்கே போயிட்டு தானே வந்தான் வெளில. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், வெளில போயிட்டு வரான். என்னடா கணக்கு இது? இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. சரி, போனா போய் சுத்து எவன் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். யார் ஜெயிப்பா? ட்விஸ்டட் டெம்போவா, மீடியம் எல்ட்ராகோவா? டான் 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 டான். தோக்க போகுது கைஸ், அவ்வளோதான், தோற்றுச்சு. ட்விஸ்டட் டெம்போ ஜெயிச்சிருச்சு. ரைட்டு, 3 பேரில் ஜெயிச்சிருச்சு. இது தோற்றாலும் ஜெயித்தாலும் மீசியை முறுக்கிக்கிட்டே தோப்பண்டா, அப்பெல்லாம் கிடையாது.
மீடியா எல்ட்ராகோ வேஸ்ட்டு. இது தோத்தாலும் ஜெயித்தாலும் மீடியா எல்ட்ராகோ வேஸ்ட்டு. ஏன்னா 3 பேர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. லான்ச் பண்ணும். ஹேண்ட் ஸ்பின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், பாக்கெட்டு தான். ஹேண்ட் ஸ்பின்னே பாக்கெட் தான் கைஸ். கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. என்னடா இது, என்ன கருமத்தை. லான்ச் இல்லையா, லான்ச் பண்ணும். இது வேஸ்ட்டு, சத்தியமாக சொல்கிறேனே. இந்த எல்ட்ராகே வேஸ்ட்டு. ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். அனிமையை பொறுத்தவரையும் அது மாசாக காமிச்சிருப்பாங்க, ஒரு மாசான ஒரு பேப்ளேடு. ரியல் லைஃப்பில் வந்தோன்னா இப்படி தான், இவ்வளோ கேவலமாக தான் அடி வாங்கியே சாகும். லான்ச் பண்ணால் கூட ப்ராப்பராக சுத்த மாட்டேங்கிறான். ஸ்டேடியத்தில் இடித்து ஃபுல் ஸ்பீடே இழந்ததுக்கப்புறம் போயிட்டு அவனை அடித்தா என்ன, அடிக்கலாட்டி என்ன, செத்து தான் போனான். நீ செத்துரு, உனக்கு எதுக்கு? உனக்குன்னு ஒரு வீடியோ எடுத்ததே தப்பாக போச்சு. நான் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை வச்சு கூட வீடியோ எடுத்துகிறேன், அதுவே ஒரு மாசான ஒரு பேப்ளேடு. இந்த மீடியா எல்ட்ராகோ மட்டும் ஸ்பின் ஸ்டீல்ன்ற பேரில் கொலா பண்ணுறான். என்னடா மாசு. ஸோ இதுதான் இதுதான் மீடியா எல்ட்ராகோ, பார்த்துக்கோங்க. ஸோ பவரை பார்த்துக்கோங்க. ஏன்னாப்பா எடுத்த மெட்டல் மாஸ்டர் 4 பேர்லையுமே முடிச்சு விட்டாங்க. இவனை போட்டு பறந்து கட்டிட்டாங்க. இதான் மீடியா எல்ட்ராகோவாடா? ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இதான் மீடியா எல்ட்ராகோவாடா? இவ்வளோ கேவலமாக இருக்குது. இல்லை, எனக்கு புரியல. இவனை வச்சு பேட்டில் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம், இவனை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லலாம்னு நினச்சா, இனி சுற்றுறதை பார்த்தா அப்போல்லாம் ஒரு வீடியோவும் எடுக்க முடியாது, ஒரு மயிரும் எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், பெருசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வின் பண்ண முடியல இவனால். ஸோ பாதி பேர்கிட்டே செத்து போயிட்டான். ஸோ ஒரே ஒரு பாட்டு பேப்ளேடாக தோக்கடிச்சிருக்கான்னு சொல்லலாம். பாட்டு பேப்ளேட்னா இது கம்ப்யூட்டர் பேப்ளேடு, நல்லாவே இல்லை. ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். மீடியா எல்ட்ராகோ பவரை பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ அப்புறம் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்க. இதை வாங்குறதுக்கு நம்ம எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரையும் வாங்கிடலாம். ஓகே, ஸோ பை கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மீடியா எல்ட்ராகோ பவரே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ பை கைஸ்.